இன்றைக்கி ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்தினார். நான் அவனை வெளியேறுங்க கோலமாக்கி சிலுவையிலே ஆணி அடித்து அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி உங்கள் கையில் கொடுத்துட்டேன். ஆனால் கொடுத்ததை நீங்கள் பயன்படுத்தாமல் அதை நீங்கள் மரக்காலில் மூடி வச்சுருக்கிறீங்க. இந்த நாளிலே அன்பார்ந்தவர்களே, நம்ம வீடு இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. வீடு இருக்குது, வீட்டுக்குள்ளே பள்ளி வருமா? வரும். ஓகே. பூரா வருமா? கரப்பாம்பூச்சி வருமா? நான் கேட்குறது கரெக்டாக கவனிக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே பள்ளி வருமா? கரப்பாம்பூச்சி வருமா? எறும்பு வருமா? எப்படி வரும்? நீங்கள் போய் கூப்பிட்டீங்களா? எறும்பே வா கூப்பிட்டீங்களா? கரப்பாம்பூச்சியே வா அப்படின்னு கூப்பிட்டீங்களா? மூட்டைப்பூச்சி வருமா? மூட்டைப்பூச்சி வராதா? இப்போ இல்லை, ஒரு சில நேரங்களில் வரும். வரும்போது என்ன செய்யுங்க? மூட்டைப்பூச்சி வந்தா குட்டி போட்டு வளர்ப்பீங்களா? அதுக்கு என்ன செய்வீங்க? அதுக்கு ஒரு பவுட்ரு, மூட்டைப்பூச்சி பவுட்ரு. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது எங்கள் வீட்டில் மூட்டைப்பூச்சி இருக்கும். எங்கள் அம்மா ஒரு துணியை விரித்து அதில் மூட்டைப்பூச்சி பவுட்ரு நிறைய விற்கும். பாக்கெட்டாக விற்பாங்க கடையில். அந்த நேரத்தில் அந்த பவுடரை துணியில் போட்டு அப்படி முடிச்சு போட்டு அப்படியே எல்லா இடத்துலையும் டக்கு 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 டக்குன்னு அப்படியே வீடு சுற்றி வச்சுட்டே வருவோம். காலைல பார்த்தா அந்த பவுட்ரு கெடுக்கிறதுல மூட்டைப்பூச்சி பூரா செத்து கிடக்கும். ஓகே, அல்லேலூயா. சரி சொல்லுங்கள். பள்ளி வருமா? மூட்டைப்பூச்சி வருமா? கரப்பாம்பூச்சி வருமா? கொசு டெய்லி வருது, எண்ண முடியாத அளவு கொசு வருது. அப்போ அதை உங்கள் வீட்டை விட்டு வெளியே பத்துவதுக்கு என்ன செய்வீங்க நீங்கள்? கொசு பத்தி லிக்விடு என்னமோ செய்வீங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் கூப்பிடாமல் வருமா? வராதா? கூப்பிடாமல் வரும். அதே போல் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம கூப்பிடாமலே ஒரு சில காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். கூப்பிடாமலே வரும். ஓகே, கூப்பிடாமல் என்ன வரும்? சண்டை வரும். கரெக்டாக சொல்கிறீங்க, சண்டை வரும். அடுத்து இது இப்போ உள்ள சூழ்நிலையில் இருக்கிறத நான் சொல்கிறேன். இப்போ என்ன நம்ம குடும்பத்தில் வருதுன்னு கேட்டால் சண்டை வரும். ஒன்று கோபம். வெரி குட். கோபம் வரும். சரியா? கோபம் வரும். அடுத்து பலவீனம். அறிவான தங்க பிள்ளைய பலவீனம் என்ன செய்யும்? வரும். மற்றவங்களாம் ஒன்று உம்முன்னு இருக்குது. என்னமோ ஒன்றும் வராத மாதிரியும் ஒன்றும் கண்டுக்காத மாதிரியும் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. வாய் திறந்து பேசினா தாம அது வெளியே போகும். அல்லேலூயா. இரியத்து நினைவு வாயில் என்ன செய்யுது? வருது. கோபம் வரும், சண்டை வரும், பலவீனம் வரும், முறுமுறுப்பு வரும், எரிச்சல் உண்டாகும், பொறாமை உண்டாகும். ஒன்றுமில்லை, காலையில் ஐயாவுக்கு டீயில் சீனியை மட்டும் கம்மியாக போட்டு கொடுத்துருங்க. காலை எழுந்திரிச்சோன்னா ஐயாவுக்கு சீனியை கம்மியாக போட்டு கொடுத்துருங்க. அல்லது சீனி இல்லாமல் தெரியாதனமாக சில தாய்மாரில் கேட்டிருக்கேன், சீனியை போய் உப்பத்திக்கு போட்டு கொடுத்துட்டேன்ட்டாங்க. சீனி போடுறது போல் சீனி டப்பாவும் ஒன்றா இருக்குது. நான் ஒரு இடத்துல டீ போட போனேன். வீட்டுக்குள்ளே போய் டீயை போட்டால் சீனி டப்பா நினச்சி உப்பு எடுக்கிறேன். பார்த்தா உப்பு திறந்து பார்த்து ஸ்பூன் எடுக்கிற உப்பும் சீனி டப்பாவும் ஒரே லெவலில் இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது, ஒரே உயரத்தில் இருக்குது. ஒரு உப்பு டப்பா தனியாக வேறு இடத்துல வைக்கணும். ரெண்டு அப்படி ஒன்றா வச்சுருக்காங்க. சரின்னு எடுத்து பார்த்தேன். நல்ல லெவலில் உப்பு கண்டுக்கிட்டேன் பார்த்து போட்டேன். ஏன்னா பாலில் போய் உப்பு போட்டுக்கிட்டு அப்படின்னு செய்யாமல் கண்டுட்டேன். ஓகே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி கோபம் வரும் அப்படின்னு கேட்டால் வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காலையில் ஐயாவுக்கு பால் தண்ணியாக வெறும் மொட்டை தண்ணியாக வச்சு டிக்காசனை ஊற்றி அரை சீனியை போட்டு கொடுத்து நாங்கள் காப்பி அப்படின்னு கொடுத்தாச்சு. அவர் ஒரு மழை குடிச்சிட்டு அப்படியே பார்ப்பார். ஒரு சில பேர் பார்ப்பாங்க, ஒரு சில பேர் டமார் எரிவாங்க, ஒரு சில பேர் அப்படின்வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அந்த அனுபவங்கள் என்ன செய்யும்? இருக்குது இல்லையா? இருக்குது. ராசாவுக்கு வேறு என்ன செய்ய? ஐயா ராசா தூங்கி இருந்துச்சுன்னா ஒரு டீயை போட்டு கொடுக்கணும். அம்மா பாவனிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு எவ்வளோ துயரப்பட்டுக்கிட்டு காலை எழுந்திரிச்சு பாத்திரத்தை விளக்கி டீயை போட்டு கொடுத்து ஐயா கொடுத்தா வாங்கி கொடு. அம்மா தாயி டீயில் ஒன்றுமே இல்லைடா, வேறு எது போட்டு கொடுறா அப்படின்னு சொன்னால் கூட நல்லாயிருக்கும். வே அப்படிங்கும்போது உங்களுக்கு சுருன்னு ஏறும் பார்த்துக்கொள்ளுங்க.
இதை காண்டை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. காலங்காத்தால் வைகிறாண்டா இருடா வச்சுக்கிறேன்டா அப்படின்னு இந்த காண்டத்தை வேற ஒரு டைமில் என்ன செய்வீங்க, பயன்படுத்துவீங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் எரிச்சல். இதுக்கு பேர் என்னது, எரிச்சல். இதெல்லாம் வந்து நீங்கள் கூப்பிடாமல் என்ன செய்யுது, கூப்பிடாமலே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வீட்டில் ஒன்றும் கிடையாது, கொஞ்சோடு சீனி எடுத்து அந்த அடுப்படி பக்கத்தில் வச்சுட்டு அப்படி போயிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு வந்தீங்கன்னா எறும்பு வந்து நிற்கும். எறும்பை கூப்பிட்டீங்களா, எறும்பே வா வா இந்த சீனி வச்சுருக்கேன் சாப்பிடு அப்படிங்களா, அது கூப்பிடாமலே ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூப்பிடாமலே கோபம் வரும், கூப்பிடாமலே சண்டை வரும், கூப்பிடாமலே பகை வரும், கூப்பிடாமலே போராட்டம் வரும். அல்லேலூயா. எப்படி வரும்னு கேட்டால், திடீர்னு வீட்டுக்காரர் உட்காந்துருப்பார் ஹாயா, டக்குன்னு வீட்டுக்கார் தங்கச்சி போன போடும், அண்ணே அப்படின்னு போன போடும், என்னம்மா சொல்லுமா, தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டானாடா, பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு போயிடுச்சா, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, மாப்பிள்ளை எங்கே இருக்காரு அப்படி இப்படி கேட்பார். பார்த்துக்க ஒன்று இங்கே இருக்கிற வீட்டுக்காரமாக்கு வரும்பார். அப்படி என்னைய ஒரு வார்த்தை, என் தங்கச்சி இப்படி ஒரு வார்த்தை கேட்டதில்லை, இப்போ பாரு அவன் தங்கச்சியை மட்டும் நல்லா இருக்காடா, சாப்பிட்டியாடா, தம்பிக்கு ஸ்கூல் போயிட்டானா, எப்படி கேட்குறான் பாரு அப்படின்னு அடுப்படி இருந்துட்டு டக்கு புக்கு டக்கு புக்கு இங்கே ஃபோன் பேசிக்கும், இங்கே டப்பு டிமி டம்மு டும்முன்னு சட்டம் கேட்கும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற காரியம், வருகிற காரியம். ஓகே, அல்லேலூயா. இல்லைங்க நாங்களாம் அப்படிலாம் கிடையாது, எங்கள் வீட்டில் நான் உண்டு, வேலை உண்டு, என் புருஷன் என் செல்ல தங்கம், அவர் என் கண்ணை தான் சொல்லுவார், என் பொண்ணை தான் சொல்லுவார், ராசாத்தி சொல்லுவார், அழகு ரதி தான் சொல்லுவார், வேறு எதுவுமே நாயே பண்ணின்னு என் வீட்டுக்கார் சொல்லவே மாட்டார். அவ்வளோ நல்ல வீட்டுக்கார். ஹலோ, ஆமாவா ஆமாவா, சோத்திரண்டா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நடப்பதாக. அல்லேலூயா, அப்படியே நடப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ரைட், ஓகே. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருக்கு எந்த துரோகம் செய்யலை, எந்த தப்பும் செய்யலை. ஆனால் ஏன் வேதனை வருது, ஏன் கஷ்டம் வருது, ஏன் பலவீனை வருது அப்படின்னு கேட்டால், இது பிசாசு மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூப்பிடாமல் வருகிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவர் என்ன சொல்றாரு, அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்பட்டு இருங்கள், பலப்படுங்கள் அப்படிங்கிறாரு. ஏன் நம்மளை பலப்பட சொல்கிறாரு, ஏன் பலமாக இருங்கன்னு சொல்கிறாரு, ஏன் வல்லமையாக இருங்க, ஏன் சத்துவமாக இருங்க ஏன் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், அடுத்த வசனம் 11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, என்னது தந்திரம், தந்திரம் தெரியுமா உங்களுக்கு? பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள். அடுத்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்ப கவனிங்க, போராட்டம் உண்டா இல்லையா? உண்டு. இந்த போராட்டம் யார் மூலமாக வருகிறது? வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு. அந்த பிசாசு எங்கே இருக்கிறான்? தேவன் வந்து 3ஆம் வானத்துக்கு மேலே இருக்கிறாரு. தேவன் வந்து பிசாசை தள்ளிட்டார். அவன் வான மண்டலம் சொல்லி அவனுக்குன்னு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி அந்த மண்டலத்தில் அவனுடைய சேனைகள் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்பப்போ வந்துட்டு என்ன செய்வான், போவான். அவன் தந்திரக்காரன். இங்கே வந்து தேவபிள்ளை வீட்டில் வந்து தந்திரம் பண்ணி பிரச்சனை உண்டு பண்ணி, வேதனை உண்டு பண்ணி, கஷ்டத்தை உண்டு பண்ணி, பிரிவினை உண்டு பண்ணி, சண்டையை உண்டு பண்ணிட்டு போகிறது வேலை அவன் வேலை. அப்போ பிசாசின் அவன் ஒரு தந்திரக்காரன். அவன் பேர் என்னது? அப்போ அவன் செய்கிற அந்த தந்திரத்தை நீங்கள் எதிர்ப்பதற்கு திராணி உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? அதனால தான் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையில் என்ன செய்யுங்க, பலப்படுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட், ஓகே. இப்போ கவனிங்க. இப்போ இந்த சண்டை, இந்த பிரிவினை, இந்த போராட்டம்லாம் நீங்கள் கூப்பிட்டு வருதா, கூப்பிடாமல் வருதா? யார் மூலமாக வருது? அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபேசியர் 6:13 சொல்லுகிறது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ கவனிங்க, தீங்கு நாள். இங்க இருங்க, எல்லாம் சொல்லுங்க, தீங்கு நாள். இப்போ நம்மளுக்கு தீங்கு நாள் வருமா வராதா? சரி, வீட்டில் ஒரு சண்டை வந்தால் அதுக்கு பேர் என்னது? தீங்கு நாள். ஒரு பிரிவினை வந்தால் தீங்கு நாள். ஒரு பலவீனம் வந்தால் தீங்கு நாள். ஒரு கடன் பிரச்சனை வந்தால்
தீங்கு நாள், பிள்ளைக்கு ஒரு தலைவலி வந்தால் தீங்கு நாள், பிள்ளையை ஆஸ்பத்திரி கூட்டி போகிறீங்க ஒரு தீங்கு. இப்படி ஏதாவது ஒரு தீங்குங்கிற ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்கும். ஓகே, வருமா வராதா? அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும். அவர் சொல்லிட்டாரு, ஐயா தீங்கு வரத்தான் செய்யுங்கிறாரு. உனக்கு மாமிசத்தோடுமல்ல இரத்தத்தோடுமல்ல இப்பொல்லாத பிரம்மத்தியத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலத்தின் பொல்லாத அந்தகார லோகாதிபதி உனக்கு போராட்டம் உண்டுன்ட்டார். ஓகே, ஆனால் இருக்குது, அது வரும், அது உன் வீட்டுக்குள்ளே வரும், உனக்குள்ளே வரும், யார் மூலமாக வரும். அந்த நேரத்தில் நீ அந்த பிரச்சனையை, அந்த வேதனையை என்ன செய்ய வேண்டுமாம்? எதிர்க்க வேண்டும். எபேசியர் 6:13 என்ன சொல்லுது? ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கணும். எவைகளை சொல்லுங்க? எவைகளை சொல்லுங்க? பிரச்சனைகளை ஒரு ஆள், இன்னொரு ஆள் இன்னொன்று சொல்லு. பலவீனங்களை இன்னொரு ஆள் சொல்லு. வீண் வாக்குவாதம், சண்டை, இதெல்லாம் என்ன செய்யுது? வருது, வீட்டுக்குள்ளே வருது. வருதா வரலையா? வருமா வராதா? ஒரு காப்பி தண்ணியில் வரும், ஒரு டீயில் வரும், ஒரு ரசத்தில் வரும், ஒரு சாம்பாரில் வரும், ஒரு கத்திரிக்காயில் வரும், ஒரு வெண்டைக்காயில் வரும், ஒரு சுண்டைக்காயில் வரும், எல்லாத்துலேயும் வரும், எல்லா வழியிலையும் வரும். ஆனால் அப்படி வரும்போது நீங்கள் அவைகளை வரவேற்கக்கூடாது, அவைகளை நீங்கள் எதிர்க்க வேண்டும். டெய்லி எதிர்க்க வேணாம், எப்போ என்னென்ன வருதோ அப்போ மட்டும் எதிர்த்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எந்த காரியத்தை எதிர்க்கணும் சொல்லுங்கள்? இப்போ உள்ள சூழ்நிலையில், இப்போ உள்ள குடும்பத்தில் என்ன சூழ்நிலை இருக்குது அதை எதிர்ப்போம். ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஆண்டவருக்கு நன்றி, உங்களே ஆஸ்வதிப்பா, ரொம்ப சந்தோஷம். கடன் பிரச்சனை, சமாதானம் இல்லை, சமாதான குலைச்சல் 2, கடன் பிரச்சனை, சமாதான குலைச்சல். அடுத்து சண்டையா? சண்டை ஆவி, சண்டை வீட்டுக்குள்ளே வருது. ரைட்டு, தம்பி கரெக்டாக சொல்லிட்டான், அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, அதான் சொல்கிறான். ரைட், ஓகே, புரிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்ன உங்கள் குடும்பத்தில் நடக்குது அதை முடிச்சிருவோங்கிறேன். நான் முடிச்சிருவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ சமாதான குலைச்சல் 1 முடிச்சிருவோம். சண்டைன்ட்டான், அவங்க வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, சண்டைன்ட்டான். 2 பலவீனம். 3 பொருளாதார தடை, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை. அவன் தரித்திர ஆவி வந்துட்டேன்னா சரி, ஓகே, சரியாம்மா? இப்போதைக்கு தானே, இப்போதைக்கு பண பிரச்சனை, சண்டை அப்பப்போ வருது, அப்பப்போ ஐயாவுக்கு கோவம் வருது, நீ கோச்சிட்டு வெளியே உட்காந்துருவே, வீட்டுக்கு போயிடுவேன். அது நடந்துக்கிட்டு இருக்குது. அது அவ்வளோ இல்லை, லைட்டாக இருக்குது அங்கங்கே. ரைட்டு, வேறு என்ன இருக்குது? நீங்கள் இருக்கிறத சொல்லுங்கள், தயவு சரி பண்ணிடுவோம். இன்றைக்கி கடன் பிரச்சனை, அம்மா இன்றைக்கி சரி பண்ணி, இப்போ சரி பண்ண போகிறோம். போகும்போது நிம்மதி வீட்டுக்கு போங்க, அழகாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கையை தட்டுப்பா. நீங்கள் வந்திருக்கீங்களா? இன்றைக்கி வந்திருக்கீங்களே, இன்றைக்கி வந்திருக்கிறவங்களுக்கு உங்கள் வீட்டில் போங்க, மாற்றம் உண்டாக போகுது. இன்றைக்கி என்னென்ன பிரச்சனையோ அத்தனையும் முடித்து நச்சிடுவோம் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எந்த பிரச்சனை உங்கள் வீட்டுக்கு வருது அதை என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்க, எதிர்க்கணும். ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க, எதிர்க்கணும். ஏய், இதுக்கு பேர் என்னது? வாங்க, இதுக்கு பேர் நல்லா இருக்கியா, ஓடி போயிரு, இதுக்கு பேர். இந்த பக்கம் தலை வச்சு படுக்காத, இதுக்கு பேர். பார்க்குறியா, வந்து பார்க்குறியா, இதுக்கு பேர். அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, எந்தெந்த காரியத்தை நீங்கள் எதிர்க்க வேண்டும். இன்னைக்கு இப்போ எதிர்க்க போகிறான், அவன் உங்களை விட்டு ஓடி போக போகிறான். ரைட், இது நீ செய்யணுமா வேணாமா? ரைட்டு, ஓகே. இப்போ நம்ம எதிர்க்க போகிறோம். எதிர்க்கிறதுக்கு சில தகுதியை கேட்குறார். என்ன கேட்குறாரு? தகுதி. அதுக்கு இப்போ வந்து ஒரு மிலிட்ரிக்கு போலீஸுக்கு ஆள் எடுக்கும்போது நீங்கள் போகிறீங்க. போனவுடனே இப்போ நான்லாம் போனால் மிலிட்ரிக்கு ஆள் எடுப்பாங்கன்றீங்க, போலீஸுக்கு ஆள் எடுப்பாங்கிறீங்க. இந்த மாதிரி சில டிங்கு ஆளுக போகிறாத்தையும் நின்று வெளியே போகணும், தள்ளி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. அல்லையா போலீஸுக்கு வரதுன்னா கொஞ்சம் வந்தால் சீமா மாதிரி இருக்கணும். சீமாவில் போய் நின்றா உடனே எடுத்துருவாங்க. ஏன்னா அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வளர்த்தியாக இருந்து கொஞ்சம் போல்ட்டாக அப்படி பாடியாக இருந்து அப்படி போனால் எடுத்துருவாங்க. டக்குன்னு வா, சரி ரைட்டு, உனக்கு எந்த லஞ்சகம் எடுத்துருவாங்க. அல்லையா
ஹலோ ஹலோ. அப்போ எந்தெந்த வேலைக்கு என்னென்ன உங்களுடைய உயரம் உங்கள் பாடி எப்படி இருக்கிறதோ அப்படி இருந்தால் உடனே என்ன செஞ்சுருவாங்க, அவங்க என்ன செஞ்சுருவாங்க, எடுத்துருவாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அப்போ அதே போல் என்ன, நீ எதிர்க்கிறதுக்கு ஒரு தாளந்து வேணும், தைரியம் வேணும். ஆமாம் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் உன்னால் எதிர்க்க முடியும். நீ நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, சமான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, கிருபியான வாழ்க்கை உன்னால் வாழ முடியும். அவன் வரத்தான் செய்வான். அவனை எதிர்த்து அடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், ஒன்றுமே இல்லை. ஒரு 6 குவாலிஃபிகேஷன் உனக்கு தர்றேன். அதில் நீ பாஸ் ஆகிட்டேன்னா அது நீ அவனை எதிர்த்து அவன் ஓடிடுவான். ஆனால் இந்த 6 குவாலிஃபிகேஷனில் நீ பாஸ் ஆகலைன்னா அவன் போக மாட்டான், உன் தலையில் உட்காருவான். 6 குவாலிஃபிகேஷன், 6ல் நீ பாஸ் ஆகணும். 6ல் பாஸ் ஆகிட்டேன்னா போடானா போயிடுவான். ஆனால் 1ல் கூட நீ ஃபெயில் ஆகிட்டேன்னா அவன் போக மாட்டான், வீட்டுக்குள்ளே உட்காந்துருவான், சண்டைக்காரன் உட்காந்துருவான், பொய் எல்லாம் உட்காந்துருவான். அப்போ 6 காரியத்தில் நீங்கள் சரியாக இருக்கிறீங்களான்னு சொல்லி ஒரு பாஸ் மார்க்கு போடணும். சரியா? பேன் இருந்து எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்கள். இப்போ வாசிமா அதுக்கு மேலே உள்ள வசனத்தை. சத்தியம் என்னும் கச்சையை எழுது. சத்தியம் எழுது. பேனா இருக்கிறவங்க சத்தியம் எழுது. அடுத்து 2 நீதி என்னும் ரெண்டாவது பரிச்சை, 2வது பாடம். தமிழ், இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு இல்லையா? அதில் முதல் பாடம் சத்தியம், 2வது பாடம் நீதி. நீதி எழுது. அடுத்து நீதி. அடுத்து 3 சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய 3 என்னது? சமாதானம் எழுது. சமாதானம். அடுத்து பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் விசுவாசம் எழுது. எத்தனை வந்திருக்கு? ரட்சணியம் என்னும் தலைசிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் எழுதுங்க. ஆவியின் பட்டயம் எழுது. ஆவியின் பட்டயம். அடுத்து எந்த சமயத்திலும் எல்லா சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எதுல ஜெபம் பண்ணணுமா? ஆவியினாலே. சரி, இப்போ 6 எழுதிட்டீங்களா? 6. சரி, 6 வாசிங்க பாப்போம். இப்ப நல்லா சொல்லுங்கம்மா. சரி, உங்கள் ஸ்கூலில் எத்தனை பாடம் வருது? எத்தனை பாடம்? 6 பாடமா? 5 பாடமா? சரி, நீ உலகத்தில் படிக்கிறதுக்கு 5 பாடம், நீ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீ பாஸ் ஆகிறதுக்கு 6 பாடம். 6 பாடம் தெரிஞ்சு போச்சா? 6 பாடம். இந்த 6 பாடத்தில் பாஸ் ஆகினா பிசாசியை போ நான் போயிடுவான். ஏன் கடங்கர ஆவியை போ அப்படின்னா போயிடுவான். ஏன் சண்டைக்கர ஆவியை போ அப்படின்னா போயிடுவான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்பதுக்கு நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போ அந்த 6 காரியத்தில் நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. இந்த 6 காரியத்தில் சரியாக இருந்தீங்கன்னா அவனை வெளியே போச்சோன்னா போவான். இந்த 6 காரியத்தில் சரியில்லாமல் இருந்தீங்கன்னா அவன் போக மாட்டான், வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பான். சத்தமாக ஒரு ஆள் வாசி. 6 காரியம். நீதி, ரச்சனை இல்லை, ஆவியின் பட்டயம். தேவசனமாகி ஆவியின் பட்டயம். அடுத்து ஆவியில் ஜெபம் பண்ணி. ஓகே, ரைட்டா? முடிஞ்சு போச்சா? இப்போ இந்த 6ல் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வராமல் எல்லாத்தையும் நீங்கள் வெளியே பற்றலாம். சண்டையை வெளியே பற்றலாம், கடனை வெளியே பற்றலாம், வறுமையை வெளியே பற்றலாம், எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? வெளியே பற்றலாம். ரைட். அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இந்த 6 காரியத்தில் சரியில்லாமல் நீங்கள் துதிச்சும் பிரயோஜனம் இல்லை, ஜெபிச்சும் பிரயோஜனம் இல்லை, கையை தூக்கி ஆராய்ச்சும் பிரயோஜனம். 6 காரியங்கிறது ரொம்ப பெரிய மெட்ரா சின்ன மெட்ரா? ஏம்மா கவனிக்கிறீங்களா இல்லையா? உங்கள் வீட்டில் வர பிரச்சனையை முறியடிக்கிறதுக்கு நான் வழியை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னான்னு இருக்கீங்களே, நான் ஜெபிச்சா போதும், எனக்கு ஜெபிச்சுக்கிட்டே இரு, வராது, போகாது. ஆனால் இந்த 6 காரியத்தில் சரியாக இருந்து உன் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீ வெளியே போச்சோன்னா போயிடுவான். அல்லேலூயா. நான் சொல்கிறேன்னா இது வசனம் சொல்லுதா? எதிர்க்கிறதுக்கு என்ன தகுதி? சரி, முதல்ல சொல்லுங்க. சத்தியம் என்னது?
இந்த வசனத்தில் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு இந்த வசனப்படி நடந்தீங்கன்னா ஒன்றில் பாஸ் ஆகிட்டீங்க. ரெண்டாவது நீதி. சரி, நீதினா என்ன அர்த்தம்? நீதினா பக்கத்து வீட்டுக்கார அக்கா இருக்குது, அக்கா இன்றைக்கி லைட்டு பில் கட்டணும், ஒரு 120 ரூபா குறையா இருக்குது, ஒரு 120 ரூபா கொடுங்க, லைட்டு பில் கட்டிட்டு நாளைக்கு என் வீட்டுக்காரர் வந்துடுவார், அந்த 100 ரூபா தந்துடுறேன், லைட்டு பில் கட்ட கடைசி நாள், லைட்டு பில் கட்ட கடைசி நாள் ஒரு 120 ரூபா கொடுங்கக்கா, எங்கள் வீட்டுக்காரர் வந்து தர்றேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்க? கொடுத்துட்றீங்க. நீங்கள் நாளைக்கு அந்த அம்மா தருன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க. நாளைக்காச்சும் நாளை கழிச்சாச்சும் ஒரு வாரம் ஆச்சு, அந்த அம்மா கொடுக்கல. சரி கொடுக்கல, கேட்டு பார்ப்போன்னு சொல்லி கேட்குறீங்க. ஏக்கா போன வாரம் லைட்டு பில் கட்டுறதுக்கு 120 ரூபா வாங்கினீங்களாக்கா, அது இருக்குமாக்கா? என்னது லைட்டு பில்லுக்கு நான் வாங்கினேண்ணா? 120 ரூபா நானாக உன்ட்ட வாங்கின தேவை எனக்கு? என் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாரு தெரியுமா? போக மாட்டேன், நான் இப்போ 120 ரூபா வாங்கினேன், வாங்கலை அப்படின்னு அந்த அம்மா அடிக்குது. அப்போ இந்த அம்மா நீதியாக நடக்குதா பொய்யா நடக்குதா? அப்போ இந்த அம்மாட்ட என்ன இல்லை? அப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் பெரிய ஜாதியாக்குவே. இதில் நீங்கள் என்ன செய்யணும்? நீதியாய் ஒரு ஆள்கிட்ட 1000 ரூபா கைமாத்து வாங்கிட்டா கொடுத்துடணும். நான் எப்போ வாங்கினேன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நீதி இல்லை, உண்மை இல்லை, அங்கே நீங்கள் ஃபால்ட்டு பண்ணுறீங்க. அந்த இடத்துல பிசாசு வந்து உட்காந்துருவான். அப்போ நீ இந்த தப்பை வச்சுக்கிட்டு, இந்த பாவத்தை வச்சுக்கிட்டு, நீதி இல்லாத காரியத்தை வச்சுக்கிட்டு பிசாசியை போ, பிசாசியை போ, கடங்கராவியை போக மாட்டான், மேலேறி உட்காருவேன். புரிஞ்சவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? நீதி இதில் பாஸ் ஆகிட்டீங்களா? நீதியில் பாஸ் ஆகிட்டீங்களா? பாஸ் ஆனவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தில் பாஸா? சத்தியத்தில் பாஸ்ன்னு அல்லேலூயா சொல்லுங்க. நீதியில் பாஸா? வேறு என்ன இருக்குது? சமாதானம். வெரி குட். இந்த மூணாவது பாடம் என்னது? சமாதானம். இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே அக்கா தங்கச்சிக்குள்ளேயே சண்டையாக வருது, அப்புறம் வெளியே எங்கே சொல்கிறது? வேதம் சொல்லுகிறது கூடிய மட்டும் எல்லார் இடத்திலும் ரைட்டு. இந்த சமாதான பாடத்தில் பாஸுங்கிறவங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ் ஆனவங்க அல்லேலூயா. சமாதானத்தில் பாஸாக இருக்கீங்களா? அல்லேலூயா. சமாதானத்தில் பாஸ் இல்லைன்னா பிசாசு போக சொல்லாதீங்க, கம்மனு வீட்டுக்குள்ளே வச்சு குடித்து நடத்துங்க. அவன் கூட போக மாட்டான். அல்லேலூயா. ஐயா வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்க பழகுங்க. வீட்டுக்குள்ளே பொண்டாட்டி புருஷன் மாமே மச்சேன் இப்படி வீட்டுக்குள்ளே இருக்கீங்களே, அவங்களுக்குள்ளே சமாதானமாக இருந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளாதார தடையை கொண்டு வருகிற தரத்தை அவிய வெளியே போ அப்படின்னா அவன் போயிடுவான். நீ காலையில் வீட்டுக்காரன்ட்ட சண்டை போட்டுட்டு சாயங்காலம் இயேசு நாமத்தில் வெளியே போ, இயேசு நாமத்தில் வெளியே போ அப்படின்னா அவன் பனையில் உட்காந்து சிரிப்பான், கக்கன்னு சிரிப்பான். காலையில் சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டு என்னை போக சொல்கிறாங்க, நீலாம் தகுதி இல்லை, அதால் தகுதி இல்லை, போ அப்படின்னு சொல்லி மேலே உட்காந்து பனையில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். காலையில் புருஷனை வாடான்னு பேசிக்கிட்டு சட்டியை தூக்கி எரிஞ்சிட்டு நீ உங்களோட வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்துட்டு தெரிப்பேன் அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வாயை திறக்காத, தகுதி இல்லை உனக்கு, நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். நீ என்ன தான் போச்சுனான்னு போக மாட்டான், மேற்கொண்டு 2 ஆவியை கூட்டிகிட்டு வருவான். சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். சமாதான பாடம் எத்தனாவது பாடம்? 3வது பாடம். 4வது பாடமா? 4வது. இந்த பரீட்சையில் பாஸ் ஆகிடுவீங்கள? பாஸ் ஆகிறதுக்கு என்ன அர்த்தம்? அரியர் வச்சிடக்கூடாது. அரியர் வச்சிருச்சு நீங்கள் பாட்டுக்கு அரியர் வந்து என்ன செய்யணும்? கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எல்லாம் சொல்லுங்கள், நான் சமாதானத்தில் கொஞ்சம் அரியர் வச்சுட்டேன், அது திருப்பி படித்து நான் சரி பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ஒன்று அடிக்கிறேன்டா. அல்லேலூயா. யார் அரியர் வச்சுருக்கிறா? சரி வெக்கப்படுறீங்க, சரி வேணாம் விடுங்க, வச்சுருங்க, கையை கீழே போடுங்க, க்ளோஸ். நானே அரியரை க்ளோஸ் பண்ணிடுறேன் இயேசுவின் நாமத்தில். சரி எங்க புரியுதா புரியலாங்க? என்னடா என்னமோ ஒரு பிரசங்கம் பண்ணுவேன்னு பார்த்தா நீ வந்து பைபிள் ஸ்டடி எடுக்கிறீங்க. இல்லை, அப்படி இல்லை. உங்கள் பிரச்சனை மாறுறதுக்கு உண்டான வழிமுறையை சொல்கிறேன். உங்கள் வீட்டில் சண்டை வரக்கூடாது, உங்கள் வீட்டில் பிரிவினை வரக்கூடாது, உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை வரக்கூடாது, உங்கள் வீட்டில் இடுப்பு வலி, குடுக்கு வலி, முட்டு வலி, முடக்கு வலி, எந்த வலியும் வரக்கூடாது, எந்த மெடிக்கல் செலவு வரக்கூடாது. அதுக்குண்டான வேலையை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவனை எதிர்க்கணும் நீங்கள். அப்போ எதிர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து பாஸ் ஆனால் தான் முடியும். அதான் சர்வாயுத, அவனை எதிர்ப்பதற்கு சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு நிற்கணும் அப்படிங்கிறார். ஓகே ரைட். எத்தனாவது பாடம் முடிஞ்சிருக்கு? 3. 4வது பாடம் விசுவாசம். இதுக்கு விளக்கம் தேவையில்லை. விசுவாசம் என்றால் என்ன? காண்பவை அனித்தியமானவை. விசுவாசம் என்பது
காணப்படாதவை நிச்சயமாக இருக்கிறது. இப்போ விசுவாசம் பாடம் அதில் எப்படி பாஸ் ஆகுறது? இப்போ கர்த்தர் உங்களுக்கு நாளைக்கு ஒரு அதிசயம் செய்ய போகிற அப்போ நான் சொல்கிறேன் ஆமேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இவர் கிட்டத்தட்ட 2 வருஷமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நடக்க போகுதுன்னு சொல்கிறாரு, என்ன இன்னும் நடந்த பாடு இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, விசுவாசத்தில் நீங்கள் ஃபெயில் மார்க். இப்போ நான் சொல்கிறேன், நம்ம எஸ்தர் கிங்ஸ்லேவா சொல்கிறேன், எஸ்தர் கிங்ஸ்லே அடுத்த மாதத்தில் உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வரப்போகுது, ஆமென் அல்லேலூயா வரப்போகுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா விசுவாசத்தில் பாஸு. ஆமாம், நானும் ரட்சிக்கப்பட்டு வந்த புதுசுலேருந்து நானும் பாலிடெக்னிக்கில் அருப்புக்கோட்டையில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், அப்போ இருந்து இது வரைக்கும் உனக்கு கிடைக்க போதுமா வரப்போதுமான்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு, இவர் சொல்கிறாரு எங்கே வருது ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீ ஃபெயிலு. நீ வாக்கு தத்தத்தை நம்பணும். அப்போ நீங்கள் பாஸ் மார்க் எடுக்கு, அப்போ ஃபெயில் ஆகிட்டீங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு மார்க் ஃபெயில் ஆகிட்டா நீங்கள் வந்து 10th +2 எப்படி போக முடியுங்க? 5 பாடம் இருக்கா? 5 பாடம் 6 பாடமா? 5 பாடத்தில் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டா நீங்கள் 9th போக முடியுமா? 8th போக முடியுமா? போகலாமா? அரியரை வச்சு எழுதிட்டு போகலாமா? சொல்லுங்கம்மா, போக முடியாதுல்ல. ரைட், இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன். அடுத்து என்ன சொல்லுங்கள்? தேவ ஆவியின் பட்டைன்னு சொல்லு, தேவ வசனமாகி ஆவியின் பட்டை எல்லாம் சொல்லுங்கள். தேவ அப்போனா வசனம் வேற, தேவ வசனமாகி ஆவியின் பட்டயம் எப்படி சொல்லுங்கள்? வசனங்கிறது ஒரு பட்டயம், வெட்டவும் செய்யும் குத்தவும் செய்யும். ஏன்னா இருபுற கருக்குள்ள பட்டயம், அது கல்மலை உடைக்கிற ஒரு சம்பட்டி. வசனம் பேர் என்னது? கல்மலை உடைக்கிற சம்பட்டி. அது இருபுற முளை கருக்குள்ள பட்டயம், எபிரேயர் 4:12 படி. அப்போ அந்த தேவனுடைய இருபுற கருக்குள்ள பட்டயம் நீங்கள் எப்போதும் கையில் வச்சுருக்கிறீங்களா? உங்கள் வாயில் இருபுற கருக்குள்ள பட்டயம் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்கணும். அடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். இதுதான் 6 காரியம். இந்த 6 காரியத்தில் சரியாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வருகிற எந்த ஆவியாக இருந்தாலும், சண்டைக்கார ஆவி போராடி எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? விரட்ட முடியும். சரி 6ல் வந்து நான் 2 பாஸு 3 பாஸு 3ல் ஃபெயிலு அப்படின்னு சொல்கிறேன், கை தூக்கு. யாரும் இல்லை, ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் என்னத்தை சொல்ல, எங்கே போய் நான் முட்டிக்கிறது? நீங்களும் சத்தியத்தை கேட்குறீங்க, ஆராதிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, பிரச்சனத்தை உணர்றீங்க. இந்த 6 காரியம் வந்து ரொம்ப சிரமமே கிடையாதுங்க, ஈஸி தானம்மா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து, என் வீட்டில் இருக்கிற கடங்கார ஆவியை வெளியே போ, என் புருஷன் மூலமாக வருகிற சண்டைக்கார ஆவியை வெளியே போ இயேசுவின் நாமத்தில், அழகாக போயிடுவான். அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஜெயமான காரியமாக என்ன செய்யும்? வாய்க்கும். ஆமென் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு என்ன செய்கிறது? இப்போ எதுக்கிறதுக்கு என்ன தகுதி? ஐயா, எதுக்கிறதுக்கு, கெட்ட ஆவிகளை எதுக்கிறதுக்கு என்ன தகுதி? 6 பாடம். இதில் வந்து நீங்கள் பாஸ் ஆனால் தான் எதிர்க்க முடியும். இல்லைன்னா துதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஜெபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். உள்ளே உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீ சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அவனை உட்காந்து குடித்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் போக மாட்டான். இது ஷார்ட்கட் வழி. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழணும், ஷார்ட்கட் வழி. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல சொல்லுமா, எல்லாம் சொல்லுங்கள். இயேசுவே, நான் இனிமேல் சத்தியத்தில் கரெக்டாக இருப்பேன். அப்படி கரெக்டாக இல்லாமல் இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. 2வது, தகப்பனே இயேசுவே, இதுவரை நான் உண்மை இல்லாமல் நீதி இல்லாமல் இருந்திருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நீதியாய் நடப்பேன். 3வது சொல்லுங்கள். இயேசுவே, கூடிய மட்டும் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருங்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் வசனத்தின்படி இனிமேல் என் கூட பிறந்தவன், என் நாத்தனா, என் அத்தை, என் மச்சான், என் சித்தப்பேன், என் பெரியவன், என் பெரியப்பா, என் மச்சான், பக்கத்து வீடு, ஏற்று வீடு, மேல் வீடு, கீழ் வீடு, எல்லாத்திட்டையும் நான் சமாதானமாய் இருப்பேன். யாரு கூடயும் பகையை வைத்து கொள்ள மாட்டேன். பிசாசை எதிர்ப்பதற்கு நான் தகுதி ஆகிறேன். மன்னிப்பு கேட்டுட்டா தகுதி, என்னை மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. அடுத்த பாடம் விசுவாசம். சொல்லுங்கள். இயேசுவே, காண்பவை அனித்தியமானவை,
காணாதவை நித்தியமானவை, இல்லாததை இருக்கிறத பார்த்தா விசுவாசம். ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தால் அவைகள் உங்களுக்கு உண்டாகன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இதுவரை அப்படி இல்லாமல் இருந்தால் என்னை மன்னித்து இன்றைக்கி நான் ஜெபிச்சேன்னா அது வருதுன்னு சொல்லி நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இருப்பேன். ஆமென். அடுத்து எல்லாம் சொல்லுங்க. நான் இனிமேல் ஜெபிக்கும்போது பட்டயத்தை கையில் எடுத்துக்குவேன். என் வாயில், என் கையில், என் ஆவியில், என் ஆத்துமாவில் 24 மணி நேரமும் பட்டயம் என் கையில் இருக்கும். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், கல்மல்ல உடைக்கிற சம்பட்டியான தேவ வசனம் எனக்குள்ளே இருக்கும். நான் ஜெபிக்கும் போதும், நான் துதிக்கும் போதும், நான் ஆராதிக்கும் போதும், நான் உட்காரும் போது, நான் எந்திரிக்கும் போது, நான் சாப்பிடும்போது என் வாயில் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் 24 மணி நேரமும் அது இருந்து கொண்டே இருக்கும். அது இருக்கும்போது எதிராளிய தேவ வசனமாகிய பட்டயத்தை வைத்து வெளியேற்றுவதற்கு அது இனிமேல் அது பயனுள்ளதாக இருக்க போகிறது. அல்லேலூயா. அடுத்து ஆறாவது சப்ஜெக்ட் கொஞ்சம் டப்பான சப்ஜெக்ட். எப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு குடும்பம் சமானம் இல்லாமல் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு நான் ஜெபிக்கிறேன். சரி, எந்த குடும்பத்துக்கு ஜெபிக்கலாம்? யாராவது ஒரு குடும்ப பேரை சொல்லுங்கள். சாதா ஜெபம் ஒன்று பண்ணுறேன், அதே ஜெபத்தை ஆவியில் பண்ணுறேன். அல்லேலூயா. இப்போ தானியேல் ரூத்து 2 பேர்த்த வச்சுறேன் உங்கள் முன்னால். அந்த தானியேல் ரூத்துக்கு ஒரு சாதாரண ஒரு ஜெபம், அதே தானியேல் ரூத்தை ஆவியில் ஜெபம். நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணத்தான் அவனை எதிர்க்க முடியுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, டெஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான தானியேலையும் அம்மா ரூத்தம்மாவையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். ரூத்தம்மாவுக்கு நல்லா அற்புதம் பண்ணியிருக்கேன், அதிசயம் பண்ணியிருக்கேன், சுகத்தை கொடுத்து நன்றி ஆண்டவரே. இந்த நாள் கூட தானியேல் இந்த ரூத்து எப்போ பார்த்தாலும் சமானம் இல்லாமல் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் ஒரு மனது இல்லை இருக்காங்க. தகப்பனே என்ன செய்யுது, தலையிழுத்து என்ன செய்ய அனுபவிச்சு தான் போக வேண்டியதாக இருக்குது. ஆரம்பத்தில் தானியேல் நல்லா தான் இருந்தார். அப்பப்போ வந்துட்டு விடுவிடுன்னு விழுவார், சண்டை போடுவார். நானும் விட்டு கொடுத்து போனேன், ஒரு வழி தெரியல, ஒன்றுமே புரியல. ஆண்டவரே இந்த தானியேலை கொஞ்சம் திருத்துங்க ஆண்டவரே, ஒன்றுமே புரியல, என்ன செய்கிறது, ஏன் வாழ்க்கையே இப்படி ஆகி போச்சு. நானும் சரி 2 பிள்ளைகளுக்காக நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் புரியல. நீங்கள் கொஞ்சம் அந்த ஆளுக்கு, என் மனுஷனுக்கு எனக்கு என் தலையில் கட்டி வச்சுருங்களே, அந்த ஆளுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அறிவை கொடுத்து, புத்தியை கொடுத்து, சமானத்தை கொடுத்து, என்னை அன்பாக வச்சுக்கிட்டு சமானமாக பேச்சு, என் செல்லமே என் கண்ணேன்னு சொல்லி என்னை பேசும்படி அந்த ஆளுக்கு ஒரு சமானத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓகே, இது வந்து என்னது எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். ஆமென். அப்போ இப்போ நான் ஜெபிச்ச ஜெபம் என்ன ஜெபம்? எதுக்காக நீ ஜெபிச்சேன்? 7 ஜெபிச்சேன். இது உங்கள் வீட்டில் வந்து எனக்குலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்களும் அங்கே இல்லை 92 ஓட்டை இருக்குது, நீ உங்கள் வீட்டுக்குள்ளே ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது எபேசியர் 6 ஆவியில் ஜெபம் பண்ணி. நீ ஆவியில் ஜெபம் பண்ணால் தான் பிசாசை எதிர்க்க முடியும். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, மக்கா துர்ரபா, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே இந்த தானியேல் குடும்பத்தை கரத்தில் கொடுக்கிறேன், இந்த ரூத்தம்மாவுடைய கரத்தில் கொடுக்கிறேன், அந்த 2 பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற, சண்டையை உண்டு பண்ணுகிற, போராட்டத்தை உண்டு பண்ணுகிற, பிரிவினையை உண்டு பண்ணுகிற சண்டைக்கார ஆவியே, நசரனாகிய இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தை ஓ மேலே தெளித்து அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கட்ட அவிழ்கிறேன். ரக்குலா மாத்த ரீகாலாபா, சமாதான காரணரே இயேசுவே, நீ சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கிறீர். உடைய இரத்தத்தின் மூலமா இந்த ரூத்துக்கும் இந்த தானியேலுக்கும் சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்தை கெடுக்கிற சத்துருவே, பிரிவினையை உண்டாக்குற, பகையை உண்டாக்குற சத்துருவே, இந்த தானியேல் குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, உன்னை எதிர்க்கிறேன். ரிகாபா துஷம்த ரபகத ரபா, இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை கட்ட விழுகிறேன், இரக்கத்தை கட்ட விழுகிறேன், ஆவிய தேவ வல்லமையை கட்ட விழுகிறேன், தேவ அன்பை கட்ட விழுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த தானியேலுக்கும் இந்த ரூத்துக்கும் சமாதானத்தின் வல்லமை இறங்கும்படி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தை கொண்டு கொலை செய்ய 1:20 படி சமாதானத்தை அந்த குடும்பத்தில் கட்ட விழுகிறேன். தானியேல் உள்ளத்தில் சமாதானத்தின் ஆவி இறங்குவதாக, ரூத்து உள்ளத்தில் சமாதானத்தை இறங்குவதாக, 2 பேரும் சந்தோஷமாக, சமாதானமாக, அன்பாக ஆண்டவரை இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். நான் ஜெபித்தபடியே நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஜெபம் என்ன ஜெபம்? அல்லேலூயா. அப்போ இப்படி ஜெபிச்சிங்கன்னா உடனே ஹீலிங். நீ பாட்டு ஆண்டவரே ஏசப்பா, இந்த தானியேலை வச்சுக்கிட்டே இன்னும் சமாளிக்க முடியல,
ஒன்றும் புரியல, போவே மாட்டான். ஜெபம் என்பது ஆவியில் ஜெபம். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்க போகிறோம். எதை எதிர்க்க போகிறோம்? இது வந்து எப்படின்னா, நம்முடைய குடும்பங்களிலே உங்கள் குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அதுலேருந்து ஒரு விடுதலை பெறதுக்கு நான் வழியை தான் நான் சொல்கிறேன். நான் பாட்டு எனக்கு வேறு ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்தேன்னா புரியாது. நான் வந்து நீங்கள் நிம்மதியாக வாழணும், நீங்கள் சந்தோஷமாக வாழணும், நீங்கள் சுகமாக வாழணும், நீங்கள் ஆசீர்வாதம் வாழணும், அதுக்கு என்ன செய்யணுங்கிற காரியத்தை தான் நான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பாட்டு இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குது, இதுலேருந்து விடுதலை கொடுக்க என்ன செய்யணும், அதைத்தான் நான் செய்யணும். நான் பாட்டுக்கு வேறு பக்கம் வந்து நான் வந்து அங்கே மாடு வாங்க போனேன், ஆடு வாங்க போனேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியும்? நீ ஆடு வாங்கின எனக்கு என்ன, நீ மாடு வாங்கின எனக்கு என்ன? அல்லேலூயா. நான் என் கதையை பேசியிருந்தேன், எனக்கு என்ன? நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் எதில் விடுதலை ஆகணும், எதில் சமாதானமாக இருக்கணும், அதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் என்ன செய்யணும்? எதிர்க்கணும். ஓகே சொல்லுங்கள், இயேசுவே நன்றி உள்ளத்தோடு. எல்லோரும் வாயை திறந்து பேசணும், எதிர்க்கணும் எல்லாத்தையும். நான் சொல்கிறத சொல்லணும், நான் சொன்னால் போதும், வேறு ஒன்றும் செய்ய வேணாம். நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்கள். இயேசுவே நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் நான் சுகமாக இருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் நான் ஐஸ்வர்யவனாய் மாறியிருக்கிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். பொன்னையோ பொருளையோ கொடுத்து என்ன மீட்டெடுக்காமல் சொந்த இரத்தத்தால் இயேசு என்னை மீட்டெடுத்திருக்கிறார். நான் இயேசுவின் பிள்ளை. நான் அழிஞ்சு போகிற வித்தில் பிறக்கலை, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்தில் மறுபடி நான் பிறந்திருக்கிறேன். நான் பூமிக்கு உரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்கு உரியவன். சகலத்தையும் படைத்தவர் எனக்கு அப்பா. நான் அவர் பிள்ளை. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இயேசுவின் இரத்தத்தால் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பிள்ளை, அவர் அப்பா, அவர் சித்தம், அவருடைய வித்து எனக்குள்ள இருக்கிறது. அதனால் அவருக்குண்டான அதிகாரம் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் அப்பா, நான் பிள்ளை. அவர் சொத்து என் சொத்து, அவர் அதிகாரம் என் அதிகாரம். சகலத்தையும் கொலோசியர் 1:20 படி அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமானத்தை உண்டாக்கி பரலோகத்து உள்ளவைகளும் பூலோகத்து உள்ளவைகளும் தேவனுக்கு முன்பாக எல்லாத்தையும் சரிசமமாக எனக்கு ஒப்புரவாக்கிட்டார். அந்த இரத்தத்தின் வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. அதனால் எனக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. சர்வ வல்லமையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையோடு, அப்படிப்பட்ட பலத்தோடு, ஆவியோடு, உண்மையோடு, நீதியோடு, சத்தியத்தோடு, சமானத்தோடு நான் பேசுகிறேன். நான் நீதியில் இருக்கிறவன், சத்தியத்தில் இருக்கிறவன், சமானத்தில் இருக்கிறவன், ஆவியின் பட்டயத்தில் இருக்கிறவன், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையில் பிடித்து கொண்டு நிற்கிறவன், ஆவியில் ஜெபம் பண்ணுகிறவன். நான் சொன்னா அப்படியே நடக்கும். இப்போது என் குடும்பத்தில் கிரியை செய்கிற சண்டக்கார ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. உன்னை நான் எதிர்க்கிறேன். என் குடும்பத்தில் கிரியை செய்கிற பகைக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். என் குடும்பத்தை விட்டு வெளியே போ. இப்போது நான் சொல்லுகிறபடியே நடப்பதாக. என் குடும்பத்தில் கிரியை செய்கிற பணப்பிரச்சனையை கொண்டு வருகிற தரித்திரத்தின் ஆவியே, கடங்கார் ஆவியே இயேசுவின் நாமத்தில் நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டபடியால் அவர் பிள்ளைங்கிற அதிகாரத்தில் சொல்கிறேன். என் குடும்பத்தில் நகையை அடகு வச்சு, கடனை வாங்க வச்சு, பிரச்சனைக்குள்ள மாட்ட வச்சு கிரியை செய்கிற, என் குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்கிற கடங்கார ஆவியே, தரித்திரத்தின் ஆவியே, கடங்கார ஆவியே, தரித்திரத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் எதிர்க்கிறேன். எபேசியர் 6:13 படி, எபேசியர் 6:13 படி உன்னை நான் எதிர்க்கிறேன். என்னை விட்டு
என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு வெளியே போ, வெளியே போ, உன்னை எதிர்க்கிறேன். இப்படி செய்யுங்க. உன்னை எதிர்க்கிறேன், உன்னை எதிர்க்கிறேன், உன்னை எதிர்க்கிறேன். என் குடும்பத்தை விட்டு வெளியே போ. ஏ கடங்கார ஆவியே, ஏ தருத்திரத்தின் ஆவியே, என் குடும்பத்தை விட்டு வெளியே போ. நகையெல்லாம் அடகு வச்ச ஏ கடங்கார ஆவியே, இயேசுவின் நாமத்தில் எபேசியர் 6:13 படி வெளியே போ. உன்னை எதிர்க்கிறேன். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். இயேசுவின் இரத்தத்தால் என் குடும்பத்தில் கிரியை செய்கிற வறுமையே, பிரிவினையே, சண்டைக்கார ஆவியே, போராட்டமே, கவலையே, இயேசுவின் இரத்தத்தை கொண்டு உன்னை எதிர்க்கிறேன். வெளியேறு என்று சொல்லுகிறேன். நான் இயேசுவின் பிள்ளை. நாளைக்கு என் வீட்டில் சமாதானம் உண்டாவதா. சமாதான காரணரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதா. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது, நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது. எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் ரத்தத்தை பாடுங்க, ரத்தத்தை பாடுங்க. அவனை பேசினா ரத்தத்தை பாடிருங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுக எந்த தீங்கும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் எப்போதாவது நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்லி பிசாசை எதிர்க்கிறேன், பிசாசை வெளியே போ அப்படி எப்போல்லாம் நீங்கள் வாயத்தான சொல்கிறீங்களோ அப்படி சொல்லி முடிச்சுட்டு ரத்தம் சம்பந்தமான பாடல்களை என்ன செஞ்சுருங்க, பாடிடுங்க. வேறு ரத்தத்தை சம்மந்தப்பட்ட ரத்த கோட்டைக்குள்ளே நேசரி ரத்தம் என் மேலே ரத்தஞ்செயம் ரத்தஞ்செயம். அப்புறம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, அந்த மாதிரி பாடல்களை பாடிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிளட்டு. இயேசுடைய ரத்தம் ஒரு பாதுகாப்பு. சரிங்களா? டெய்லி வந்து அந்த ஆவியெல்லாம் கட்ட வேண்டாம். உங்களுக்கு என்ன உங்கள் குடும்பத்தில் என்ன சூழ்நிலை இருக்குது அப்போ மட்டும் செஞ்சால் போதும். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. இது வந்து யுத்தம். இது என்ன யுத்தம்? இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் நாளைக்கு புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை வருதா, அப்போ பிரிவின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியே போக சொல்லலாம், தப்பு இல்லை. ஒரு பணம் பிரச்சனை இருக்கா, அப்போ சொல்லலாம், தப்பு இல்லை. சரிங்களா? எல்லாமே நிசப்தமாக அமைதியாக கரெக்டாக குடும்பம் போய்கிட்டு இருக்கு, நிம்மதியாக இருக்கிறீங்கன்னா அமைதியாக இருந்து ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க, சோதரப்படுங்க. அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா? புரிஞ்சாம்மா? அவ்வளோதான், முடிஞ்சு, பிரச்சனை முடிஞ்சு, எல்லாத்தையும் வெளியேற்றியாச்சு, எல்லாத்தையும் எதிர்த்தாச்சு. ஆமென். அல்லேலூயா. அதனால் நீங்கள் வந்து அந்த சர்வ வல்லமையை தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டது. புரியுதுங்களா? எபேசியர் 6:13, எபேசியர் 6:11. சரிங்களா? அவருடைய சத்துவத்தையும் அவருடைய வல்லமைகள் என்ன செய்யுங்க, பலப்படுங்கள். இதான் பலப்படுறது. சரிங்களா? உங்களுக்கு ஃபுல் பவர் இருக்குது. அந்த பவரை வச்சு என்ன செய்யணும், நீங்கள் பயன்படுத்த இருப்பதுனால பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா.